நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்திய பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு வீடியோவை டிஎன்பிஎஸ்சியோட புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம டெய்லி உங்களுக்கு சூப்பரா வழங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோ போடும்போது எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாம எக்கனாமிக்ஸுடன் தொடர்புடைய கரண்ட் அஃபேர்ஸுடன் தொடர்புடைய முக்கியமான ஜிகே சப்ஜெக்ட் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலும் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில தொகுத்து வழங்கிட்டு இருக்கோம். அதனால வீடியோவை மறக்காம ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு ரெகுலரா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணா ஓகேவா, ரெகுலரா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். எந்த வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாம கரெக்டா வரும். சரிங்களா? ஆரம்பிக்கலாமா? இந்திய பொருளாதாரம் தொடர்பான அந்த வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்க போறது 9வது ஐந்தாண்டு திட்டம். ஏற்கனவே 8 ஐந்தாண்டு திட்டங்கள் பார்த்துட்டோம். 2 ஓராண்டு திட்ட காலங்கள் பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்க போறது எத்தனாவதுமா? 9வது ஐந்தாண்டு திட்டம். ஆரம்பிப்பதற்கு முன்பாக இதற்கு முந்தைய வீடியோ, அதாவது 9வது ஐந்தாண்டு திட்டம், அதுல இருந்து ஒரு சில கேள்விகள், ஆண்டு திட்டத்தில இருந்தும் 8வது ஐந்தாண்டு திட்டத்தில இருந்தும் ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு இன்றைய வகுப்பை நம்ம தொடங்கலாம். சரியா? ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா முந்தைய வீடியோல என்ன இருக்கோ அதை லைட்டா டச் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோ பார்க்கறதா ஈஸியா மனசுல பதியும், ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும். சரியா? சரி, அந்த வகையில இன்றைய தினத்திற்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது அந்த ஓராண்டு திட்டங்கள் 90ல இருந்து 92 அந்த காலகட்டத்தில் ஓராண்டு திட்டங்கள் செயல்படுத்தும் பொழுது யாரு பிரதமராக, யாரெல்லாம் பிரதமராக இருந்தாங்க? யாருன்னு கேட்கல, யாரெல்லாம் பிரதமர்களாக இருந்தாங்க? நிதியமைச்சராக அப்போது இருந்தவர் யார்? இதுதான் முதல் கேள்வி. ஓகேவா? 2வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதிய பொருளாதார கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது? இது 2வது கேள்வி. இந்த 2வது கேள்வி கூட சேர்த்த என்னொன்னு எல்பிஜி அப்படின்னா அதோட விரிவாக்கம் என்ன அப்படிங்கிறத பதில சொல்லுங்க. அது வந்து 2வது கேள்வி. 3வது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 3வது மற்றும் 4வது முறையாக எப்போது பண மதிப்பு குறைக்கப்பட்டது? டிவேல்யூஷன் எப்போ பண்ணாங்க? ஓகேவா? அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேசிய மகளிர் ஆணையம் எப்போது உருவாக்கப்பட்டது? அதன் தற்போதைய தலைவர் யார்? ஓகேவா? அடுத்ததாக 5வது கேள்வி நினைக்கிறேன். சரி, 5வது கேள்வி, செபி அமைப்பானது எப்போது சட்டப்பூர்வமான அமைப்பாக மாற்றப்பட்டது? அந்த செபி அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? ஓகேவா? அடுத்து இறுதி கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் நியாட் NIOT அமைப்பு, இந்த 2 அமைப்புகளும் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஓகேவா? அதுல போனஸா இன்னொரு கேள்வி, தேசிய மகளிர் மனித உரிமைகள் ஆணையத்தின் தற்போதைய தலைவர் யார்? நம்ம கேள்விகள் நிறைய கேட்கலாம். சரியா? ரொம்ப கேள்வி கேட்டு உங்களை காலி பண்ணக்கூடாது. அதனாலதான் ஒரு செலக்டிவா சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா வீடியோவை ஒரு வார்த்தை ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம நேரத்துக்கு நம்ம எதை ஸ்கிப் பண்ணி போறோமோ, வேண்டான்னு உதறமோ, அதுதான் நமக்கு எப்பவுமே முன்னாடி வந்து நிற்கும். ஆனா தேவைப்படுற நேரத்துல வந்து நிற்காது. அதனாலதான் சொல்றேன், எந்த ஒரு நிமிடங்களையும் நீங்க வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு வார்த்தை கூட நீங்க விட்டுற வேண்டாம். ஏன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு போட்டித் தேர்வுகளையும் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் காலகட்டத்துல எதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு தேர்வுகளையும் கேட்க ஆட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட மொத்தமா தொகுத்து கொடுத்துட்டு இருக்கும். அதனாலதான் சொல்றேன், அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தான் இந்த வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கும். தயவு செய்து முழுசா வீடியோ பார்த்துட்டு பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? ஆரம்பிக்கலாம். இன்றைய தினத்திற்கான அந்த வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9வது ஐந்தாண்டு திட்டம். சார், 9th 5-year plan காலம் 97ல இருந்து 2002 வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஐந்தாண்டு திட்டம். 9th 5-year plan நிறைய போட்டித் தேர்வுகள்ல இதுல இருந்து ஏகப்பட்ட கேள்வி, சப்ஜெக்ட் ரிலேட்டடா, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா, ஓகேவா, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஜிகே மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு விஷயமா நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். கவனமா இருக்கும். சரியாமா? அடுத்து பாருங்கம்மா, திட்ட காலம். சரியா? வழக்கம் போல ஏப்ரல் மாசம் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஏப்ரல் 1 1997 முதல் மார்ச் 31 2002 வரை இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் செயல்பாட்டில் இருந்தது. ஓகேவா? அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் இந்த 9வது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. 9th 5-year plan உருவாக்கும் போது இந்தியாவோட பிரதமராக இருந்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். சரியா? பிஜேபி கட்சியை சேர்ந்தவர். 2015ஆம் ஆண்டு இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது, என்ன விருது? பாரத் ரத்னா விருது. சரியா? மதன் மோகன் மாளவியா அவர்களுக்கும் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. சரிங்களா? அந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போதுதான் 9வது ஐந்தாண்டு திட்டம் உருவாக்கப்பட்டது. அதனாலதான் 9வது ஐந்தாண்டு திட்டத்தை யார் தலைமையில் உருவாக்கி இருக்கிறாங்க? பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். சரியா? வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிசம்பர் 25. என்ன ஸ்பெஷல்? டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ். அப்படிதான், கிறிஸ்துமஸ், கேக்கு, பிரியாணி,
இந்தியாவில் நல்லாட்சி தினம், குட் கவர்னன்ஸ் டே அப்படிங்கிறது வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள் தான் கொண்டாடப்படுகிறது. டிசம்பர் 25 சரியா, மறக்க கூடாது. அவருடைய தலைமையில தான் 9th ஃபயர் பிளான், மறக்காதீங்க. ஏன் திருப்பி திருப்பி சொல்லணும், அது அந்த அளவுக்கு முக்கியமானது. நிறைய போட்டித்தர்களை அடிக்கடி கேட்டது. சரியா, அடுத்து திட்டக்குழு உருவாக்கிய ஒரு வளர்ச்சி மாதிரி அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. முக்கியமான விஷயம் பாருங்க. சரியா, இந்தியா சுதந்திரம் அடைந்து 50வது ஆண்டில் உருவாக்கப்பட்டது. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. 97ஆம் ஆண்டு 50வது ஆண்டு வந்திருக்குது. சரிங்களா, அந்த 50வது சுதந்திரம் இந்தியா பெற்ற அந்த 50th இயர் சரி பொன் விழா கொண்டாடப்பட்ட வருஷத்துல உருவாக்கப்பட்ட 5ஆண்டு திட்டம் எதுன்னு கேட்கலாம். எதுமா? 9வது 5ஆண்டு திட்டம். சரியா, திட்டத்தின் இலக்கு கண்டிப்பா ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்திலையும் நம்ம இலக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த இலக்கு எவ்வளவு அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எது? ஜிடிபி. சரி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இலக்கு 6.5%, அடைந்தது எவ்வளவு? 5.6. அப்படியே மாத்தி வருது பாருங்க, 6.5 டார்கெட். அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா 5.6. ஓகேவா? இப்ப வெற்றியா தோல்வியாமா? தோல்வியில் முடிவடைந்தது 9வது 5ஆண்டு திட்டம். நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மொத்தம் 12 5ஆண்டு திட்டங்கள். இந்த 12 5ஆண்டு திட்டங்கள்ல 5 5ஆண்டு திட்டங்கள் மட்டும் தான் ஜிடிபி இலக்கை அடைஞ்சிருப்பாங்க. அதுல நம்பர் 1, 5, 6, 7, 8 கவனமா இருக்கு. சரிங்களா, இந்த 5ஆண்டு திட்டங்கள் 5 5ஆண்டு திட்டங்கள் மட்டும் தான் ஜிடிபி இலக்கு அடைஞ்சிருப்பாங்க. இது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. ஓகேவா? சரி, இந்த 9வது 5ஆண்டு திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பாருங்க. சமூக நீதியுடன் கூடிய சமத்துவ வளர்ச்சி. சரியா, பாத்தீங்கன்னா growth with social justice சொல்லுவாங்க. சரியா, சமூக நீதியுடன் கூடிய வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. growth with social justice. இது எந்த 5ஆண்டு திட்டத்தின் மைய கருத்து, தீம் அப்படின்னு கேட்பாங்க. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான. சரி, சமூக நீதியுடன் கூடிய சமத்துவ வளர்ச்சி. முக்கியத்துவம், இது நோக்கம் எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்சார்பு அடைதல், செல்ஃப் சஃபிஷியன்சி. அடுத்து கல்வி, வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, பெண்கள் மேம்பாடு. இதுக்கு முந்தைய 8வது 5ஆண்டு திட்டத்துல நம்ம பார்த்திருந்தோம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க? மனித வள மேம்பாடு. மனித வளம் எப்போது மேம்பாடு அடையும்? நல்ல கல்வி, அதற்கு ஏற்ற வேலை வாய்ப்பு, நல்ல சுகாதாரம், இது எல்லாம் இருந்தாதான் மனித வளம் மேம்பாடு அடையும். இதற்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது 8வது 5ஆண்டு திட்டத்துல. இங்க பாத்தீங்கன்னா தற்சார்பு, கல்வி, வாழ்க்கை தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸ். ஓகேவா, இதையும் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. கவனமா இருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 8வது 5ஆண்டு திட்டத்துல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஓகேவா சொல்ல மறந்துட்டேன். அதாவது 8வது 5ஆண்டு சொல்லக்கூடாது, ஆண்டு திட்டம். ஓகேவா, அதுல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனிதவள மேம்பாட்டு குறியீடு. இதை சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த யாருமா? மஹபூப் உல் ஹக். மஹபூப் உல் ஹக். இதை மேம்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம பார்க்க போறோம் அடுத்தப்பல அமர்தியா சென் அவர்கள் இதை மேம்படுத்தி இருப்பாங்க. சரியா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை இந்தியாவில் வெளியிடுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அளவுல நிதி ஆயோக் அமைப்பு வெளியிடுறாங்க. மனித வளம், சரியா, கல்வி எப்படி இருக்குது, சராசரி இன்கம் எப்படி இருக்குது, ஆயுள் காலம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி குறியீடுகளை கொண்டு மனிதவள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து வெளியிடுறாங்க. இந்திய அளவுல வெளியிடுறது யாருமா? நிதி ஆயோக் அமைப்பு. அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை வெளியிடும் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன். யுஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1965ல. சரியா, 1965. இதோட தலைமையிடம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, நியூயார்க்ல இருக்கு. இந்த அமைப்பு தான் ஒவ்வொரு ஆண்டும் மனித வளம், அதாவது எஜுகேஷன்ல சரி, பெர் கேபிட்டல் தனிநபர் இன்கம், ஓகேவா, ஆயுள் காலம், இதெல்லாம் யாரு டாப்ல இருக்கிறாங்க சராசரியா, அதன் அடிப்படையில் தான் இந்த பட்டியலை யார் வெளியிடுறா? யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்ற யுஎன்டிபி அமைப்பு வெளியிடுறாங்க. இப்ப சமீபத்தில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில இந்தியா 130வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. இதை பத்தி நம்ம தனியா இன்னும் டீட்டெயிலா அப்புறமா பார்க்கலாம். சரியா, ஓகே, பாருங்கம்மா. அப்போ 9வது இடத்துல எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? தற்சார்பு, செல்ஃப் சஃபிஷியன்சி, எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்ஸ், மக்களின் வாழ்க்கை தரம், ஓகேவா, அடுத்து வறுமை ஒழிப்பு, ஓகேவா, எரடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி, அடுத்து பெண்கள் மேம்பாடு, ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. இந்த 9வது 5ஆண்டு திட்டத்தின் வடிவமைப்பாளர் சரியா யார் பார்த்தீங்கன்னா, எஸ்.வி. குப்தா அவர்கள், மறக்க கூடாது. சரியாமா, அடுத்ததாக இந்த 9வது 5ஆண்டு திட்டம் ஓகேவா எப்பத்துல இருந்து 1997ல இருந்து 2002 வரைக்கும் செயல்பாட்டுல இருந்தது இல்லாமா, அந்த காலகட்டத்துல என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு, எவ்வளவு விஷயம் சொல்லி பாருங்க. சரியா, இந்த புக்ஸ் எல்லாம் இருக்காது, இப்படி செட்டாவும் இருக்காது, அப்படியே இருந்தாலும் அதுக்குரிய மொத்தமான தொடர்புடைய நிகழ்ச்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் சேர்த்து தொகுத்து கஷ்டப்பட்டு கொடுத்திருக்கும். தயவுசெய்து யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திருக்கும். சரியாமா, சரி பாருங்க. 9th ஃபயர் பிளான்ல என்னென்ன சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆபரேஷன் சக்தி, சக்திங்கிற வார்த்தை விடுபட்டிருக்கு, கவனமா இருங்க. ஆபரேஷன் சக்தி என்ற
அணு ஆயுத சோதனை எப்ப நடத்திருக்காங்க? மே 11, 1998. ஓகேவா? இந்தியாவுல இதுவரைக்கும் 2 முறை மட்டும் தான், சரியா, என்ன பண்ணிருக்காங்க? இந்தியாவுல அணுகுண்டு பரிசோதனை, நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சரியா? அத முதல் அணுகுண்டு பரிசோதனை எப்ப நடத்தினாங்கமா? 1974ல நடத்தினாங்க. அப்போதைய இந்திய பிரதமர் யாரு? 1974ல இந்திரா காந்தி அம்மையார். சரியா? இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தான் இந்தியாவில முதல் முறையாக இந்த நியூக்ளியர் டெஸ்ட் நடந்திருக்காங்க, அணுகுண்டு பரிசோதனை நடத்தப்பட்டது. ஓகேவா? அந்த சோதனை நடைபெற்ற இடம் ராஜஸ்தான் மாநிலம். ராஜஸ்தான் மாநிலம் எங்க? தார் பாலைவனம். தார் பாலைவனத்துல இருக்கிற பொக்ரான், அந்த பொக்ரான் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த சோதனை முதல் முறையாக நடத்தப்பட்டது. சரிங்களா? அந்த சோதனைக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா பொக்ரான் 1 சொல்லுவாங்க. இதற்கு வைக்கப்பட்ட சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஃபிங் புத்தா. சரியா? சிரிக்கும் புத்தர் சொல்லுவாங்க. சரியா? சிரிக்கும் புத்தா. ஓகே, சிரிக்கும் புத்தர் போட்டது அணுகுண்டு வச்ச பேரை பாத்தீங்களா? அமைதியா இருக்கிற புத்தரோட பேரை உள்ள எடுத்துட்டு இருக்காங்க. கவனமா இருக்கு. சரிங்களா? இது முதலாவது அணுகுண்டு பரிசோதனை. இது 9வது ஐந்தாண்டு திட்ட காலத்துல இந்தியா 2வது முறையாக அணுகுண்டு பரிசோதனை நடத்துறாங்க. ஓகேவா? அந்த சோதனை நடைபெற்ற நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா மே 11, சரியா, மே 11, 1998. இந்த மே 11ஆம் தேதி என்ன தினம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சிறப்பு இருக்குது. சரியா? மே 11 இந்தியாவில் தேசிய தொழில்நுட்ப தினம், நேஷனல் டெக்னாலஜி டே. ஏன் அப்படின்னா இந்தியா 2வது முறையாக அணுகுண்டு பரிசோதனை நடத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு அடுத்தடுத்த நாட்கள்ல மே 11ல இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நாட்கள்ல செம்மையா சோதனை நடத்தினாங்க, லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி. அதனால அந்த மே 11 என்ன தினமா அறிவிச்சாங்க மத்திய அரசு? தேசிய தொழில்நுட்ப தினமாக அறிவிக்கப்பட்டது. மறக்கக்கூடாது. சரிங்களா? இந்த 2வது அணுகுண்டு பரிசோதனை அதுக்கு என்ன பேர் பார்க்கிறோம்? ஆபரேஷன் சக்தி. இந்த ஆபரேஷன் சக்தி சோதனை நடைபெறும் பொழுது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். 9th ஃபயர் பிளான் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? வாஜ்பாய். ஓகேவா? ஞாபகம். அந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தான் இந்தியாவோட 2வது அணுகுண்டு பரிசோதனை அமெரிக்கா அந்த மாதிரி வல்லரசு நாடுகளோட பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி வெற்றிகரமாக நடத்தினாங்க 2வது அணுகுண்டு பரிசோதனை. அதுவும் எங்கதான் நடைபெற்றது? அதே பொக்ரான். எங்க இருக்குது? தார் பாலைவனம், ராஜஸ்தான். ஓகேவா? அந்த 2வது அணுகுண்டு பரிசோதனை வச்ச பேர் தான் ஆபரேஷன் சக்தி. ஃபர்ஸ்ட் சிரிச்சுக்கிட்டே சோதனை நடத்தியாச்சு. 2வது அணுகுண்டு பரிசோதனை நம்முடைய சக்தியை காட்டியிருக்கும். கவனமா இருங்க, கவனமா இருங்க. சரியாமா? அடுத்து தேசிய மக்கள் தொகை கொள்கை, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி. ஓகே, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசியும் இந்த 9வது ஐந்தாண்டு திட்ட காலத்துல தான் கடைசியாக வெளியிடப்பட்டது. எப்போ? பிப்ரவரி 15ஆம் தேதி. சரி, பிப்ரவரி 15, 2000ல இந்தியா தேசிய மக்கள் தொகை கொள்கை, சரி, தேசிய மக்கள் தொகை கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. மறக்க கூடாது. சரி, பிப்ரவரி 15 என்ன ஞாபகம் வரணும்? பிப்ரவரி 15, 2019. பிப்ரவரி 15, 2019 இந்தியாவின் முதல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் டெல்லியில இருந்து வாரணாசி இடையே இயக்கப்பட்டது. மறக்க கூடாது. சரியா? அதே டேட்ல ஆன வருஷம் 2000 அதுல தேசிய மக்கள் தொகை கொள்கை வெளியிடப்பட்டது. இதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2045ஆம் ஆண்டுக்குள்ள, சரி, 2045ஆம் ஆண்டுக்குள்ள மக்கள் தொகை அப்படிங்கிறது ஒரு நிலையான வளர்ச்சியை அடைய வேண்டும், நிலையான ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய இலக்கு. அதாவது மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளவு அதிகரிக்குதோ அது அந்த அதிகரிக்கும் விகிதமானது இந்த சுற்றுச்சூழல் மாற்றத்தை தாங்கக்கூடிய வகையில இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த தேசிய மக்கள் தொகை கொள்கை வெளியிடப்பட்டது. அதற்கான இலக்கு ஆண்டாக அறிவிக்கப்பட்டது 2045. சரிங்களா? கவனமா இருங்க, விட்டுறக்கூடாது. சரியாமா? அடுத்து தேசிய வேளாண் கொள்கை, நேஷனல் அக்ரிகல்ச்சரல் பாலிசி. ஓகே, தேசிய வேளாண் கொள்கை கடைசியாக வெளியிடப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 28, 2000ல வெளியிட்டிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. இந்த தேசிய வேளாண் கொள்கை 2000ல வெளியிடும் பொழுது அவருடைய இலக்காக அறிவிக்கப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4% வளர்ச்சி. அதாவது ஒரு ஆண்டிற்கு வேளாண் துறையின் வளர்ச்சி விகிதம் எவ்வளவு இருக்கணும்? 4% per annum. ஒரு ஆண்டிற்கு 4% வேளாண் துறையின் வளர்ச்சி இருக்க வேண்டும். இந்தியாவில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான துறைகள் இருக்குது: சேவைத்துறை, தொழில்துறை, வேளாண் துறை. சரிங்களா? இதுல எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் பண்றது சேவைத்துறை, 2ஆம் இடத்துல தொழில்துறை இருக்கும், 3ஆம் இடத்துல வேளாண் துறை இருக்கும். வேளாண் துறைக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு தான் வருது. ஓகேவா? சரியா? இங்க என்ன இலக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வேளாண் துறையின் வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்க வேண்டும்? 4% இருக்க வேண்டும். அது எந்த தேசிய வேளாண் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா 2000ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தேசிய வேளாண் கொள்கை. மறக்காது. சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு திட்டம் பாருங்க. இந்த 9th ஃபயர் பிளான்ல தொடங்கப்பட்ட முக்கியமான திட்டம் ஸ்வர்ண ஜெயந்தி. ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கம், பொன், ஜெயந்தி. ஓகேவா? 50வது சுதந்திர தின விழா இருந்ததுல 97ல அதை முன்னிட்டு 99ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் ஸ்வர்ண ஜெயந்தி. சரியா? ஸ்வர்ண ஜெயந்தி கிராம், சரியா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வரோஜ்கர் யோஜனா சொல்றாங்க. சரியா? ஸ்வரோஜ்கர்
யோஜனா, அதாவது சுய வேலை வாய்ப்புகளை, சில செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சுய வேலை வாய்ப்புகளை வழங்கி அதற்கான பயிற்சிகளையும் வழங்கி அவங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை சூப்பரா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். என்ன திட்டமா? ஸ்வர்ணா ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா. எந்த வருஷம்? 1999ல தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? அடுத்து இன்னொரு முக்கியமான திட்டம் பாருங்க, இந்திரா ஆவாஸ் யோஜனா. என்ன திட்டம்? இந்திரா ஆவாஸ் யோஜனா. சரியா? IAY சொல்லுவாங்க, ஐஏ அப்படி சொல்லுவாங்கல்ல, ஐஏ. ஓகேவா? தொடங்கப்பட்ட வருஷம் 2000. இதோட முக்கியமான நோக்கம் அனைவருக்கும் வீடு வழங்க வேண்டும், கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு வீடு வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஓகேவா? இந்த திட்டம் தான் பின்னாடி என்ன இரண்டு திட்டங்களை மாற்றப்பட்டது? பிரதான் மந்திரி, சரியா, ஆவாஸ் யோஜனா நகர்புறம் 2015. ஓகேவா? அடுத்து பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா நகர்புறம், சரியா, கிராமப்புறம், ரூரல் ஏரியா 2016. நகர்ப்புறங்கள் இருக்க எல்லாருக்கும் வீடு வழங்க வேண்டும், அதற்காக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2015ல தொடங்குறாங்க. கிராமங்கள்ல இருக்கிற ஊரக பகுதியில் இருக்க எல்லாருக்கும் வீடு வழங்க வேண்டும், அதற்காக 2016ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதுக்கெல்லாம் முன்னோடி திட்டமாக இருந்தது எதுமா? இந்திரா ஆவாஸ் யோஜனா. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட வருஷம் 2000, மறக்க கூடாது. சரியா? அடுத்து பாருங்க, PMGSY. இது தனி திட்டமா வந்திருக்கணும். சரிங்க, பாருங்க, PMGSYனா பிரதான் மந்திரி கிராம் சதக் யோஜனா. சரியா? கிராம் சதக் யோஜனா சொல்லுவாங்க, அதாவது பிரதமரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம். இந்தியாவில் இருக்க எல்லா கிராமங்களுக்கும், முக்கியமா இந்த பஞ்சாயத்து லெவலில் இருக்க கிராமங்களுக்கு சாலை இணைப்புகளை வழங்க வேண்டும். அதற்காக தான் என்ன திட்டத்தை செயல்படுத்தினாங்க? பிரதமரின் கிராம இந்த சாலை மேம்பாட்டு திட்டம். மத்திய அரசு வச்ச பேரு கிராம் சதக் யோஜனா. இதே மாதிரி ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? இதெல்லாம் திட்டங்கள் பார்க்கும்போது நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு இவ்வளவு போதும். சரியா? அடுத்ததாக முக்கியமான ஒரு பரிசு பாருங்கம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? நோபல் பிரைஸ் AK சென் ஷார்ட்டா கொடுத்திருக்கோம். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு சேர்க்கப்படுதுமா? மொத்தம், அதாவது நோபல் பரிசு அப்படிங்கறத மறக்க கூடாது. நோபல் பரிசு அப்படிங்கிறது மொத்தம் 5 துறைகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது. எப்போ? 1991ல. ஓகேவா? 1991ஆம் ஆண்டு ஆல்ஃபிரட் நோபல் அவர்களால், ஓகேவா, உருவாக்கப்பட்டு முதல் முறையாக நோபல் பரிசு வழங்கப்பட்ட வருஷம் 1901ல. ஓகேவா? எந்த துறைக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, இதெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கொடுத்தாங்கம்மா? பிசிக்ஸ் கொடுத்தாங்க, கெமிஸ்ட்ரி கொடுத்தாங்க, மெடிசின் கொடுத்தாங்க, லிட்ரேச்சர் கொடுத்தாங்க, அடுத்து பீஸ், அமைதிக்கான நோபல் பரிசு. இப்படி 5 துறைகளுக்கு வழங்கப்பட்டது. எப்போ? 1901ல. இதுல பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு எப்ப சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1968ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. சரிங்களா? இந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு முதல் முறையாக வழங்கப்பட்ட வருஷம் 1969. மறக்கவே கூடாது. நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற சேர்க்கப்பட்ட வருஷம் 68. முதல் முறையாக வழங்கப்பட்டது 1969. இந்த பொருளாதார நோபல் பரிசை முதலில் வென்றவர் யார் பார்த்தீங்கன்னா ராக்னர் ஃப்ரிஷ். மைக்ரோ எக்கனாமிக்ஸ், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அந்த டேர்ம் உருவாக்கின ராக்னர் ஃப்ரிஷ் மற்றும் டின் பெர்கன், இந்த 2 நபர்களுக்கும் தான் முதல் முறையாக எந்த ஆண்டு வழங்கப்பட்டது பொருளாதார நோபல் பரிசு? 1969. முக்கியமான வருஷம் ஞாபகம் இருக்கா? 1969 என்னென்ன சம்பவங்கள் நடைபெற ஞாபகம் வரணும் சொல்ல பார்க்கலாம். 1969 என்னென்ன சம்பவங்கள் சொல்லுங்க வேகமா. இஸ்ரோ உருவாக்கப்பட்டது. இந்தியன் கரன்சில 100 ரூபீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் காந்திஜியோட உருவப்படம் இடம்பெற்றது. தமிழ்நாடுங்கிற பேரு முறைப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இப்படி எல்லாமே எந்த வருஷம் தான் நடைபெற்றது? 1969. அதே வருஷத்துல தான் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு முதல் முறையாக வழங்கப்பட்டது. இந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை முதல் முறையாக இந்தியாவிலிருந்து வென்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமா? அமர்த்யா சென். சரியா? அமர்த்யா குமார சென் என்று அழைக்கப்படும் AK சென் அவர்களுக்கு வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், நல பொருளாதாரம், சரியா, வறுமை ஒழிப்பதற்கான ஒரு தீசிஸா சப்மிட் பண்ணதற்காக வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் அந்த கேட்டகரிக்காக பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு முதல் முறையாக எந்த வருஷம் வழங்கப்பட்டது? 1998ல வழங்கப்பட்டது. அப்ப இந்தியாவில இருந்து பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசை வென்ற முதல் நபர் அமர்த்யா சென், மறக்க கூடாது, 1998ல. சரியா? அதே வருஷத்துல தான் இந்தியாவில அணுகுண்டு பரிசோதனை நடத்தினாங்க, மறக்க கூடாது. ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான சம்பவம் பாருங்க, கிசான் கிரெடிட் கார்டு. சரியா? கிசான் கிரெடிட் கார்டு விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டம், KCC சொல்லுவாங்க. எல்லா எக்ஸாம்லயும் பெரும்பாலும் ஏதாவது இருக்கும். எல்லா எக்ஸாம்னா ஒரு சீசன்ல குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஏதோ ஒரு எக்ஸாம்ல இதை பத்தி கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டம், கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட வருஷம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1998. ஓகேவா? மறக்க கூடாது. இந்த KCCயை பரிந்துரை செய்த கமிட்டியின் தலைவர் யாருமா? SB
எஸ்பி குப்தா, சரியா, சாரி கேவி குப்தா அவர்கள் தான் இந்த கிசான் கிரெடிட் கார்டு அந்த திட்டத்தை பரிந்துரை செய்த கமிட்டியின் தலைவர். ஓகேவா? எந்த வருஷம்? 1998. 98 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, 98ல நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்தியாவோட இரண்டாவது அணுகுண்டு பரிசோதனை நடத்தப்பட்டது. இந்தியா செகண்ட் நியூக்ளியர் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அணுகுண்டு பரிசோதனை நடத்தினா எங்க நடத்துவாங்க? பூமிக்குள்ள மண்ணில் நடத்துவாங்க. சரி, அணுகுண்டு பரிசோதனை நடத்தினா என்ன ஆகும்? மண் வளம் பாதிக்கப்படும். மண் வளம் பாதிக்கப்பட்டா யாரு அதிகமா அஃபெக்ட் ஆவாங்க? விவசாயிகள். அதனால விவசாயிகளுக்கு என்ன திட்டம் அறிவிக்கிறாங்க? கிசான் கிரெடிட் கார்டு திட்டம் அறிவிக்கிறாங்க. சரியா? அவங்களுக்கு கடன் அடையாள அட்டை திட்டம் அறிவிக்கப்படுகிறது. கடன் கொடுத்த உடனே அவங்க நல்லா விவசாயம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. அதனால அவங்க எதுல இருந்து? வறுமையில இருந்து மீண்டு வராங்க. அந்த வறுமையில இருந்து மீண்டு வர்ற அந்த தீசிஸை சப்மிட் பண்ணதுக்கு அமர்த்தியா சென் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தொடர்புடைய கிடையாது. நான் லிங்க் பண்ணி சொல்லிக்கிறேன், அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப என்ன பண்ணிருக்காம 98ல அணுகுண்டு பரிசோதனை மண்வளம் பாதிக்கப்படுகிறதுனால விவசாயிகள் அஃபெக்ட் ஆறாங்க. அதனால அவங்களுக்கு கேசிசி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. கேசிசி அறிமுகப்படுத்தினால விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் முன்னேறுகிறது. அதற்கான ஆய்வு கட்டுரை சப்மிட் பண்ணதுக்காக அமர்த்தியா சென் அவர்களுக்கு நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. இந்த மூணுமே எந்த வருஷம்? 1998. சரியா? பாத்துக்கோங்க எவ்வளவு எஃபர்ட் போட்டு எப்படிலாம் யோசனை பண்றோம் அப்படின்ட்டு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து இன்னொரு முக்கியமான சம்பவம் பாருங்க, கார்கில் வார். பெரும்பாலும் அடுத்த எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் சூழ்நிலை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இதை பத்தி கேட்கலாம். பழைய விஷயம். கார்கில் போர் ஏற்பட்டது எப்ப பார்த்தீங்கன்னா 1999ல ஏற்பட்டது. இந்த கார்கில் போர் நடைபெற்ற டைம்ல இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மீது மேற்கொண்ட நடவடிக்கைக்கு என்ன பேருமா? ஆபரேஷன் விஜய். சரியா? ஆபரேஷன் விஜய். ஞாபகம். விஜய்னா யாரு? தாவாக்காவா? விஜய் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். சரிங்களா? தமிழக வெற்றி கழகம். வெற்றி அப்படின்னா விஜய். அந்த லிங்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபரேஷன் விஜய்ங்கிறது இந்திய ராணுவம் மேற்கொண்ட அந்த ராணுவ நடவடிக்கை. கார்கில் போர் டைம்ல நம்ம பயன்படுத்திய ஒரு வார்த்தையை மறக்கக்கூடாது. சரியாமா? அது 1999 நடந்திருக்குது. 9/5 நடந்துட்ட காலத்துல. அடுத்து பாராளுமன்ற தாக்குதல், பார்லிமெண்ட் அட்டாக். சரியா? பார்லிமெண்ட்ல எம்பிக்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், எல்கே அத்வானி அந்த மாதிரி மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது சில அமைப்பு, சரியா, தீவிரவாத நபர்கள் பார்த்தீங்கன்னா தாக்குதலை வந்து நடத்த முயற்சி பண்ணாங்க. அவங்களோட தாக்குதல் முறியடிக்கப்பட்டது. எந்த வருஷம்? 2001ல. சரி, 2001ல பார்லிமெண்ட் அட்டாக் வந்து நடைபெற்றது. அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இந்தியா மேற்கொண்ட அந்த ஆபரேஷன் என்னன்னு பேர் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் பராக்கிரம் சொல்லுவாங்க. இந்த பேரு ஆபரேஷன் பராக்கிரம். சரியா? ஆபரேஷன் பராக்கிரம் எதனோட தொடர்புடைய கேட்கலாம், கவனமா இருங்க. ஓகேவா? இந்தியாவில் பராக்கிரம் திவாஸ், பராக்கிரம் திவசம் வலிமை, தேசிய வலிமை தினம் ஜனவரி 23ஆம் தேதி. சரியா? தேசிய வலிமை தினம் அப்படின்னா பராக்கிரம் திவாஸ் மத்திய அரசால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்தநாள். இந்தியாவில் தேசிய வலிமை தினம், அதாவது பராக்கிரம் திவாஸ். இங்க பாக்குறது ஆபரேஷன் பராக்கிரம் எப்போ? பார்லிமெண்ட் அட்டாக் பிறகு இந்தியா பயன்படுத்திய மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை. அடுத்த முக்கியமான ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை, தமிழ்நாட்டுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான சம்பவம். சரிங்களா? ஜனவரி 1, 2000ல கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. சரிங்களா? மொத்தம் எத்தனை அடிமா? 133 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது. அந்த சிலை திறக்கப்பட்டு தற்போது, சரிங்களா, இப்ப 25ல எத்தனை வருஷம் இருக்குது? 25 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. 25 ஆண்டுகள் நிறைவடைந்ததுனால இந்த சிலை திறக்கும்போது யாரு முதல்வர்? கலைஞர் கருணாநிதி அவர்கள். தற்போது 25 இயர்ஸ், அதாவது வெள்ளி விழா, சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருக்கும். அதை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு என்ன பேர் வச்சாங்க? ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். சரி, பேர் அறிவின் சிலை அப்படிங்கிற பேரை சுட்டி இருக்கிறாரு தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால எதுவும் முக்கியத்துவம் வருது, பழசு நடத்திட வேண்டாம். ஒரு சம்பவம் நடைபெற்று 25 வருஷம், 50 வருஷம், 75 வருஷம், 100, 200 நடந்ததுன்னா அதை நல்லா பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் அதை கேள்வியா கேட்பாங்க, கவனம் பாருங்க. சரிங்களா? இது எல்லாமே 9th 5-year plan நடைபெற்ற டைம்ல நடைபெற்ற முக்கியமான இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? அடுத்து இந்த திட்டம் எனக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம். ஜிடிபி இலக்கு 5.6, சரி 6.5 அடைந்தது. 5.6 இலக்கு அடைய முடியவில்லை. அதனால அந்த திட்டத்தை பாதித்த காரணிகள், முக்கியமான காரணிகள் 3 சொல்றாங்க. ஒன்னு கார்கில் போர். சரி, 1999ல கார்கில் போர் ஏற்பட்டது. அதுவும் ஒரு முக்கியமான இந்த தோல்விக்கான காரணமாக கருதப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா குஜராத். சரி, குஜராத் பூகம்பம். சரி, குஜராத்ல புஜ் ஞாபகம் நினைக்கிறேன். குஜராத் மாநிலத்துல புஜ் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. சரிங்களா? எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா குடியரசு தினம். சரி, ஜனவரி 26, 2000 அன்று. சரியா? 2000ல குஜராத் மாநிலம் பூஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. ரிக்டர் ஸ்கேல்ல எவ்வளவு பதிவானது பாத்தீங்கன்னா 7.6, 7.6 அப்படிங்கிற அளவுல ரிக்டர் ஸ்கேல்ல பதிவானது. இதுல கிட்டத்தட்ட 20,000க்கு மேல
மக்கள் உயிரிழந்தாங்க. சரிங்களா? அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி 9ஆம் தேதி தோல்வியடைய ஒரு காரணமா இருந்திருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒடிசா புயல். இந்தியாவில் நிறைய புயல் வந்திருந்தாலும் இந்த ஒடிசா புயலை யாருமே அவ்வளவு ஈஸியா மறக்க மாட்டாங்க. இந்த ஒடிசா புயல் ஏற்பட்ட வருஷம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1997. இது எல்லாமே ஓகேவா 9ஆம் திட்ட காலத்தில் நடைபெற்ற முக்கியமான சம்பவங்கள். கவனமா இருக்குமா? இதுல பொருளாதாரம் தொடர்பான செய்திகள் இருக்குது, தமிழ்நாடு தொடர்பான செய்திகள் இருக்குது, ஓகேவா முக்கியமான சில திட்டங்கள்லாம் இருக்குது. எல்லாமே நம்ம தொகுத்து கொடுத்திருக்கும். தயவுசெய்து முழுமையா பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவும் ஃபுல்லா பாருங்கம்மா. சரி, ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, தள்ளி விட்டு லைட்டா பார்க்காதீங்க. ஒரு வீடியோ ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா நம்ம என்ன நடந்தாலும் ஃபுல்லா கேட்கணும். சரிங்களா? நீங்க வந்துட்டு ஒரு வாட்டி ஃபுல்லா பாருங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஃப்ரீயா இருக்கும்போது சாப்பிடுற டைம்ல பாத்தீங்கன்னா சும்மா வீடியோ தட்டி விட்டு அந்த ஆடியோ காதுல விழுற மாதிரி கொஞ்சம் கேளுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா கேட்கும். சில பேர்லாம் என்ன சொல்லிருக்காங்க, சார் நீங்க வீடியோ நீங்க கத்து சவுண்ட் எல்லாமே எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இருக்கும்போது உங்க சவுண்ட் எங்களுக்கு எதிரொலிக்கும் சார், அதுல இருந்து நாங்க சில ஆன்சர்லாம் நாங்க பண்ணிருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதற்கான எஃபோர்ட்ஸ் போடுறோம். முழுமையா பயன்படுத்திக்கோங்க. வர்ற எல்லா போட்டித் தேர்வுகளும் சூப்பரா வெற்றி பெற்று ஒரு சாதனை படைங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.